ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய கோழி இறைச்சி, அதன் முட்டை மற்றும் கோழி முட்டை சைவமா அசைவமா என்பதை பற்றி இங்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கோழி முட்டை சைவமா அசைவமா என்பது நம்மில் பல பேருக்கு சந்தேகம் உள்ளது. எனவே அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதே போல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறிய கிராமத்தில் அருண் என்ற பள்ளி மாணவன் இருந்தான். அவன் மிகவும் ஆர்வமுள்ளவன். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் உணவின் முக்கியத்துவம் பற்றி பாடம் எடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஆசிரியர் கேட்டார், குழந்தைகளே, கோழி முட்டையும் கோழி கறியும் உடலுக்கு என்ன நன்மை தருகிறது என்று தெரியுமா என்று கேட்டார். அதற்கு அருண் என்ற சிறுவன், சார், முட்டை உடலுக்கு நல்லதா, அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்கின்றது என்று கேட்டான். ஆசிரியர் சிரித்து கொண்டே சொல்ல ஆரம்பித்தார், கோழி முட்டை மிகவும் சத்தான உணவு. இதில் புரதச்சத்து, வைட்டமின்கள், கால்சியம், இரும்புச்சத்து போன்ற பல சத்துக்கள் உள்ளன. இது குழந்தைகள் உடல் வளர்ச்சிக்கும் உடல் வலிமைக்கும் மிகவும் உதவுகிறது. தினமும் ஒரு முட்டை சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து கோழி இறைச்சி பற்றியும் கூறினார். இதுவும் புரதச்சத்து நிறைந்த உணவு. இது தசைகள் வளர்ச்சிக்கும் உடல் வலிமைக்கும் உதவுகிறது. இது மட்டுமல்லாமல் உடலை நோயிலிருந்து மீட்கவும் இந்த உணவு பயன்படுத்தப்படுகிறது. அப்போது அருண் மீண்டும் கேட்டான், சார், அப்படின்னா முட்டை சைவமா அல்லது அசைவமா என்றான். அதற்கு ஆசிரியர், இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. பொதுவாக கோழி முட்டை அசைவ உணவாகவே கருதப்படுகிறது. ஆனால் சந்தையில் கிடைக்கும் நாட்டுக்கோழி முட்டைகளை தவிர பல முட்டைகள் கருவுறாத முட்டைகள். இதிலிருந்து கோழி குஞ்சுகள் பொரிக்காது. அதனால் இதனை சைவ உணவாக பலரும் கருதுவார்கள். ஆனால் இது அசைவ உணவாகவே கருதப்படுகிறது. அருணும் மற்ற மாணவர்களும் இந்த விஷயத்தை அறிந்து பெருமை கொண்டார்கள். இன்று ஒரு முக்கியமான புதிய விஷயத்தை தெரிந்து கொண்டோம் என்று ஆசிரியரிடம் கூறினார்.